Hello everyone, welcome back to another video. So இந்த வீடியோ என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ நான் ஆக்சுவலாக டியூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து எதுக்காக நாங்கள் டியூஷன் சேரணும், சரியா? ஸோ அந்த மாதிரி கேள்வி, அப்புறம் ஏன் டியூஷன் மட்டும் அப்படின்னு ஸ்பெஷலிட்டி இருக்க போகுது, ஓகே? ஸோ இதுக்கான ஒரு வீடியோ வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, ஓகே? ஸோ நான் வந்து ஃபஸ்ட் வந்து டெலிகிராமில் மட்டும் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் டியூஷனில் அப்படின்ட்டு. இல்லை அவங்களுக்கு ஒரு டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ, ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எதுக்காக டியூஷன் சேரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும், ஓகே? எதுக்காக நாங்கள் டியூஷன் சேரணும், நாங்கள் டியூஷன் சேராமல் கூட படிக்கலாமே அப்படின்னா, ஸோ செல்ஃப் ஸ்டடி பண்ணுறப்ப என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதே இல்லாமல் பார்த்தோன்னா என்னோட டியூஷனில், ஓகே, பொதுவாக டியூஷனில் என்ன அட்வான்டேஜ், அப்புறம் என்னோட டியூஷனுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கும், அது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வீடியோ வந்து மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நீ செல்ஃப் ஸ்டடி பண்ணுற அப்படின்னா உன்கிட்ட ஒரு ஷெட்யூல்டு வே ஆஃப் லேர்னிங் இருக்காது, ஓகே? ஒரு ஷெட்யூல்டு டீச்சிங் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது. அதாவது நீங்கள் கற்றுக்கிற விதமாக இருக்கணும், ஓகே? ஸோ இப்போ நான் வந்து டீச் பண்ண போகிறேன், அதனால ஷெட்யூல்டு டீச்சிங் இருக்கும். ஒரு டியூஷன் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஷெட்யூல்டு வேலை, ஓகே? நாங்கள் இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருப்போம், சரியா? ஸோ டீச்சிங்னா நல்ல ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் போகிறீங்கன்னு வச்சுக்கலாமே, ஆகாஷ் இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்குல்ல, ஆகாஷ் டைம்ஸு, சரியா? ஸோ அங்கே பார்த்தோன்னா ஷெட்யூல்டு வே ஆஃப் டீச்சிங் இருக்கும். ஸோ கரெக்டாக இந்த மாதத்துக்கு இவ்வளோ போர்ஷன், இந்த மாதத்துக்கு இவ்வளோ போர்ஷன், இதெல்லாம் இருக்கும். வேறு நீ செல்ஃப் லேர்னிங் பண்ணுறப்ப உனக்கு வந்து எப்படி ப்ரொசீட் பண்ணுறது, எங்கே படிக்கிறது, எவ்வளோ படிக்கிறது, அதான் பிரச்சனையே, சரியா? ஒரு சில பேர் வந்து நல்ல தடியான புக்கு வாங்கி வச்சுக்குவாங்க, நாங்கள் இதெல்லாம் படிக்க போகிறோம், பட் படிக்க முடியாது. இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ சப்போஸ் நீ டியூஷன் ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னால், ஓகே உனக்கு தெரியும், ஓகே நம்ம இந்த டைமில் இதெல்லாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலவென்ட் டு யர் எய்ம். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ யூடியூப்லேயே படிப்பாங்க. ஸோ யூடியூப்ல படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஷெட்யூல்டு இருக்காது, கரெக்டாக இல்லையா? ரேண்டமாக எப்போ வேணால் படிப்பேன், எப்போ வேணால் படிக்க மாட்டேன், அதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்து ரெலவென்ட் டு யர் எய்ம் டீச்சிங் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஸ்கூல்லேயே வந்து நீட்டுக்கு ப்ரிப்ரேஷன் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஃபுல்லாக புக்கு தான் நடத்துவாங்களே தவிர நீட்டுக்கு உன்னோட எய்ம் என்ன, நீட் எழுதுறது இல்லைன்னா ஜேஇ எழுதுறது, அதுக்கு ரிலவெண்ட்டாக நடத்த மாட்டாங்க. யூடியூப்பில் பொதுவாக வந்து நார்மல் மட்டும் நடத்திட்டு ஏதாவது 1-2 PYQ மட்டும் சால்வ் பண்ணுவாங்க. அந்த PYQ பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டைமில் சால்வ் பண்ணாங்க. ஒரு சில கொஸ்டினை சால்வ் பண்ண 30 நிமிஷம் எடுப்பாங்க, ஓகே? ஒரே ஒரு ப்ராப்ளம், NCERT-யோட ஒரே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண 30 நிமிஷம் எடுப்பாங்க. சாதாரணமாக இந்த கையை வச்சு இப்படி திருப்பின ஆன்சர் வரப்போது இந்த மாதிரி கொஸ்டினுக்கு 5 நிமிஷம்லாம் எடுப்பாங்க, சரியா? ஸோ நீங்களும் என்னன்னா அதே மாதிரி போயிடுவீங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து சிட்டி நீட்டில் எங்களுக்கு ஃப்ரீ டீச்சிங் இருக்கே, நாங்கள் அது வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. பட் அங்கே பார்த்தோன்னா உனக்கு நீட்டுக்கும் ஜேஇக்கும் சேர்த்து நடத்துகிறாங்க, ஓகே? நான் வந்து அவங்க டீச்சிங் எந்த விதத்தில் குறைன்னு சொல்லவே இல்லை, எனக்கு அவங்க டீச்சிங் பிடிச்சிருந்துச்சு. பட் உங்கள் எய்ம் பார்த்தோன்னா 1 இயர்லி ஃபுல் புக்கை முடிக்கணும். அவங்க பார்த்தோன்னா 11th வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் தான் இப்போதைக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை, ஆல்டர்னேட்டிவ் டேஸில் அப்லோட் பண்ணுறாங்க 11th சிலபஸை. அண்ட் நல்லா பார்த்தோன்னா ஒரு வீடியோ, அதாவது ஒரு லெசன் நியர்லி 50 லெக்சர்ஸ் வரைக்கும் போகுது, ஓகே? ஸோ இது பார்த்தோன்னா 50 லெக்சர்ஸ் போகிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. பட் நீ வந்து எக்ஸாம் எழுத போகிற, கரெக்டாக இல்லையா? இப்போ நீ யோசிச்சு பார்த்தோன்னா 50 லெக்சர் ஒரு நாளைக்கு விட்டு விட்டு போடுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த லெக்சர் அப்லோட் பண்ணுறதுக்கு 100 days ஆயிடுது. அப்போ நீ 1 இயரில் பார்த்தோன்னா 300 days இருக்குன்னு வச்சுக்கலாம், ஓகே? ஸோ 365 days இருக்கும். ப்ரிப்ரேஷன் தனியாக பண்ணணும் ப்ரோ, ஓகேயா? ஸோ 300 days நீ உட்காந்து வீடியோ பார்க்குறேன்னு சொன்னால் கூட 3-5 யூனிட், மிஞ்சி போனால் 5 யூனிட் வச்சுக்க, 5 யூனிட் தான் கவரே பண்ண முடியும். மொத்தம் பார்த்தோன்னா உனக்கு வந்து சிபிஎஸ்சி புக்கு பொறுத்தவரைக்கும் 15 யூனிட்ஸ் இருக்க போகுது, 15 லெசன்ஸ் இருக்க போகுது. அப்படிங்கிறப்ப பார்த்தோன்னா என்னோட எய்மில் இருக்க மாட்டேன். ஸோ ஆக்சுவலாக அவங்க மேலே எந்த குறை இல்லை. ஏன் அப்படின்னா அவர் வந்து நீட்டுக்கும் சரி ஜேஇக்கும் சரி சேர்த்து தான் நடத்துகிறாங்க. பட் நீ இப்போலேருந்து எய்மில் ஃபோக்கஸ்டாக இருக்க, ஓகே? எனக்கு நீட் மட்டும் தான் வேணும். ஸோ நீட் வேணும்னு சொன்னால் இதுக்கு ஜேஇ சால்வ் பண்ணுறேன், ஓகே? அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த இடத்துல இதான் ப்ராப்ளமே, ஓகே? ஸோ பார்த்தோன்னா ரெலவென்ட் டு யுவர் எய்ம் அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எக்ஸ்பர்டைஸ் இன் டீச்சிங். ஸோ யூடியூப்பில் பார்த்தோன்னா ஒரு சில பேர் வந்து அதாவது ஓகே அவங்க படிச்சிருக்காங்க, பட் அவங்க அந்த டீச்சிங்கில் எக்ஸ்பர்டைஸ் பண்ணவே இல்லை, சரியா? ஸோ அவங்க பார்த்தோன்னா ஓகே புக்ஸை படிச்சுட்டு டீச் பண்ண முடியும். பட் உங்களுக்கு இந்த நேரத்தில் என்ன தேவை அப்படின்னா எய்ம் பார்த்தோன்னா நீட் மாதிரி பெரிய பெரிய எக்ஸாம் எய்மாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெரிய பெரிய எக்ஸாம் நீ எய்மாக வைக்கிறப்ப பார்த்தோன்னா காம்படிஷன் பார்த்தோன்னா ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்குது. அப்போ நீ பார்த்தோன்னா நீ லேர்ன் பண்ணுறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பர்டிஸ்ட்டு தான் இருக்கணும், கரெக்டாக இல்லையா? ஃபிசிக்ஸ் படிக்கிறேன்னா நான் நல்ல ஒரு ஃபிசிக்ஸ் தெரிஞ்சவங்கள்ட்ட, பயாலஜி படிக்கணும் நல்லா பயாலஜி தெரிஞ்சவங்கள்ட்ட படிக்கணும், ஓகே? சும்மா ஒரு 12th முடிச்ச ஒருத்தவங்கள்ட்ட படிக்கிறது பார்த்தோன்னா கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது, ஓகே? மேபி ஏதாவது ஸ்கோர் பண்ணலாமே தவிர ப்ராப்பர் நாலேஜ் கெய்னிங் கண்டிப்பாக இருக்காது. இது பார்த்தோன்னா உனக்கு லேட்டராக சஃபர் ஆகும். ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கும், சரியா? ஸோ இது வந்து இங்கேயே இல்லை, நிறைய டியூஷன் சென்டர்லேயும் நடக்குது, ஓகே? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா
நீ வந்து மோட்டிவேட் ஆக மாட்டே, அப்பப்போ பார்த்தீங்கன்னா டிமோட்டிவேட் ஆகிட்டு உட்காந்துருவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீ யூடியூப் வீடியோஸ் பார்க்குறப்ப மோட்டிவேஷன் ஒரு மணி கேட்டால் கண்டிப்பாக வராது. ஏன்னா நீ என்ன ப்ராப்ளம்ல இருக்க, அவங்களுக்கு அவங்க வந்து என்ன வியூஸ்க்காகலாம் ஒரு சில வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ யூடியூபர்ஸ் சொல்கிறப்ப நானும் தான் அதில் இன்க்ளூட் ஆகிடும். ஏன்னா யூடியூப்ல நானும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பொதுவாக பார்த்தோன்னா எங்களுக்கு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு தான் மோட்டிவேஷனுங்கிறதுனால ஜென்ரலாக ஏதாவது ஜாப் கொடுப்போமே தவிர உன்னோட பர்சனல் ப்ராப்ளமை உனக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நாங்கள் பேசியிருக்க மாட்டோம். பட் சப்போஸ் நீங்கள் டியூஷன் ஜாயின் பண்ணுற ஒரு மார்க் கம்மியாகுதா, இல்லை நீ வந்து டல்லாக இருக்கியா, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் பேசுகிறப்ப அதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ எனக்கு வேணா என்னோட டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் நீ அதை கேட்டு பார்த்துக்கோ. ஓகே, ஸோ அவங்கள்ட்ட வேணால் நீ கேட்டுப்பார், அவங்களே சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நான் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ இது வந்து ஓவர் கம் பண்ணுறது எப்படி, எல்லாத்துக்குமே நான் வந்து கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸ். ஓகேயா, ஏன் அப்படின்னா நான் வந்து சிபிஎஸ்சியில் தான் படிச்சிருக்கேன். ஸோ சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கோம், இது இந்த மாதிரி ஸ்கூல் இருக்குது, எங்களுக்கும் ஆன்லைன் டீச்சிங் நடத்துனாங்க. ஸோ ஆன்லைனில் இருந்தால் என்ன பிரச்சனைகள் வரும், இதே மாதிரி எல்லா விஷயங்களும் எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ நான் அதையும் தாண்டி உனக்கு எப்படி பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் தான் வீடியோவில் கொடுப்பேன். ஓகே, ஸோ இதெல்லாமே பார்த்தேன்னா நீ தனியாக உட்காந்து படிக்கிறப்ப கண்டிப்பாக உனக்கு கிடைக்காது. ஓகேயா, நீ உட்காந்து தனியாக படிக்கிறேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக நீ ஒரு எக்ஸ்பர்ட் கிடையாது. அப்போ நீ என்னன்னா ஒரு சில டைம் நீ தப்பான விஷயத்தை கூட அப்படி ஏற்றுக்குவேன். ஓகே, ஸோ அதான் இந்த இடத்துல நான் மெயினாக மீன் பண்ண வந்தது. வேற நீ வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை படிக்கிறேன்னு சொன்னால் ஓகே, நீ இந்த இடத்துல தப்பு பண்ணுறப்ப இப்படி திருத்திக்கோ அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ கொஷின்ஸை வந்து எப்படி காம்படேட்டிவ் அப்ரோச்சில் சால்வ் பண்ணுறது, இது வந்து கண்டிப்பாக உனக்கு தெரியாது. சார் நாங்கள் புக்கை படிச்சுக்கோ, புக்கில் இருக்காது. சரியா, இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏன் கரெக்டாக இல்லையா, என்னோட நீ நீட் கிராஷ் கோர்ஸ் எடுத்துப்பாரு, அது உனக்கு கன்ஃபார்மாக இது புரியும். ஓகே, ஒரு கொஷின் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது, கொஷினுக்கு எப்படி ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய ட்ரிக்ஸ் வந்து யாருக்குமே தெரியாது. புக்கில் உனக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ அந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சு தான் நீ காம்படிட்டிவ் அப்ரோச்சில் போய் எக்ஸாம் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்காக என்ன வேணும், டியூஷன் நீ ஜாயின் பண்ணிக்கணும். சரி, இப்போ நான் டியூஷன் எப்படி நடத்த போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்னென்ன சொல்லிட்டேன் அப்படின்னு பார்த்தேன்னா, நார்மலாக நீ ஏன் வீட்டிலேயே உட்காந்து நீயா படிக்கக்கூடாது, எதுக்காக உனக்கு டியூஷன் தேவைப்படலாம் அப்படிங்கிற எல்லா பாசிபிலிட்டிஸும் சொல்லிட்டேன். இப்போ நான் கிளாஸில் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஃபிசிக்ஸ் கிளாஸ் எடுப்பேன். ஓகே, போர்டு எக்ஸாமுக்கும் சரி நீட்டுக்கும் சரி இந்த 1 இயரில் பார்த்தோன்னா நீ 11th இருக்குன்னு சொன்னால் 11th போர்டு எக்ஸாம், ஓகே 11th எக்ஸாமுக்கும் சரி நீட் போர்ஷன் 11th நீட் போர்ஷனுக்கும் சரி ரெண்டுத்துக்கு சேர்த்து நான் உனக்கு கிளாஸ் எடுப்பேன். கிளாஸ் வந்து லைவ் கிளாஸ் இருக்கும், கூகுள் மீட்டில் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி தான் டீச் பண்ணுவேன். ஸோ கூகுள் மீட்டில் பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸ் இருக்கும், உனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ரெக்கார்டட் வீடியோஸும் அவைலபிளாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு தான் சாமி கும்பிடு வரும்ல சார், அப்போ நாங்கள் சாமி கும்பிடு போயிடுவோம், அப்போ எங்களுக்கு கிளாஸ் தேவையில்லை, எங்களுக்கு சாமி முக்கியம். ஓகே, இதில் பக்கத்து வீட்டு பையனுக்கு எது பர்த்டே இருக்கும், நாங்கள் அதை தானே ஃபஸ்ட் கொண்டாடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப உனக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும், நீ வேணும்னா ரெக்கார்டட் வீடியோஸ் பார்த்துக்கலாம் எப்போ வேணும். ஓகே, ஸோ மேபி என்னன்னா ஒரு சில டைம் வந்து அப்போ புரிஞ்ச மாதிரி இருக்கும், அப்புறமேல் தெரியாது. அப்போ ரெக்கார்டட் வீடியோஸ் உனக்கு அவைலபிளாக இருக்கும், நீ எப்போ வேணுமோ அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைவ் டவுட் செஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நான் லைவ் தானே டீச் பண்ண போகிறேன். ஸோ லைவ் டவுட் செஷன் இருக்கிறதுனால ஒரு சில டைம் என்னென்னா ஒரு சில பேர் ரெக்கார்டட் வீடியோ கொடுத்துருவாங்க. இது வந்து இப்போ கொண்டு பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸில், ஓகே சொல்ல போனால் ஃபிசிக்ஸ் வாலோட இன்ஸ்டியூஷன் எடுத்துக்கோமே, அவங்களுமே பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்கார்டட் வீடியோஸ் தான் கொடுக்குறாங்க பசங்களுக்கு. ஓகே, ஸோ அது பார்த்தோன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லலாம். பட் அப்படிலாம் இல்லை. ஓகே அதாவது வீடியோ அந்த மாதிரி கொடுக்கல அப்படின்ற. ஓகே, அது வந்து பெஸ்ட் இன்ஸ்டியூட், ஆல்ரெடி பிரச்சனை இல்லை. பட் அவங்களும் லைவ் வீடியோஸ் அப்பப்போ கொடுக்குறது இல்லை. நிறைய கோர்சஸ்க்கு மொத்த கோர்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோலே தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ரெக்கார்டட் வீடியோ இருக்காது, உனக்கு வந்து லைவ் வீடியோ இருக்கும். அப்போ உனக்கு லைவ்ல என்னென்ன டவுட் இருக்கோ, சரியா. ஸோ இதெல்லாம் நடக்கிற வேண்டிய விஷயங்கள், சரியா. ஸோ இப்போ வந்து 2-3 நாளைக்கு நான் முன்னாடி ஒரு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருந்தேன். அதில் பார்த்தோன்னா 9 - x² இருந்துச்சு. ஸோ ஒரு பொண்ணு மட்டும் என்ன சொன்னேன்னா, இதை வந்து நான் 3 - xன்னு எழுதிக்கலாம், இந்த மாதிரி எழுதிக்கலாம் முடியும். அப்போ ஆக்சுவலாக அந்த பொண்ணு என்னென்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அது எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் டியூஷன் ஜாயின் பண்ணீங்கன்னா நான் இந்த பொண்ணு கூட சொல்ல, எனக்கு வேணும்னா அந்த பொண்ணை நீ கேட்டுக்கோ, சரியா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நீலாம் தப்பு நிறையா விடுவீங்க. ஸோ அது எனக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி நீ எதனால உனக்கு அந்த டவுட் வருது, அப்போ நீ எந்த கான்செப்டே தப்பாக புரிஞ்சுக்கிற, அதை கொண்டு நான் எல்லாத்தையும் உனக்கு சொல்லுவேன். நெக்ஸ்ட் பார்த்தேன்னா நான் உனக்கு மாடியூல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ 11th, 12th நீட்டோ ஜேஇக்கு நீ படிக்க போகிற அப்படின்னு சொன்னால் உனக்கு நான் மாடியூல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவேன். எஸ், ஸோ 2 இன்ஸ்டியூட்டோட மாடியூல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவேன். நீ மாடியூல்ஸ் எல்லாம் நீ ஆன்லைனில் போட்டு பாரு, மாடியூலோட ரேட்டு 3500 வரைக்கும் வரும். பட் நான் பார்த்தேன்னா 2 மாடியூல், ஓகே 11th படிக்கிறேன்னா 11th 2 இன்ஸ்டியூஷனோட மாடியூல் உனக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன்.
உனக்கு பார்த்தோன்னா அந்த மாடியூலில் எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ண நான் சொல்லலை, எது உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதை வச்சு நீ ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நியர்லி பார்த்தோன்னா நீ வந்து எனக்கு வந்து 6 to 7 monthsக்கு எவ்வளோ ஃபீஸ் கொடுக்க போய் அந்த ரேட்டுக்கு உனக்கு மாடியூலே வந்துடும். கரெக்டாக இல்லையா? ஸோ மாடியூலோட வந்து ஃபுல்லாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், மாடியூல் கூட அந்த காசில் வராது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம், டிபிபி, டெய்லி உனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் ப்ராப்ளம்ஸ் கொடுப்பேன். சரியா? ஸோ எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபிசிக்ஸில் இருக்க பிரச்சனை என்ன, ப்ராக்டிஸே பண்ண மாட்டாங்க, ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா கிளாஸ்லேயே நான் ப்ராப்ளம் உனக்கு டீச் பண்ணுவேன். இந்த கிளாஸ்லேயே பார்த்தோன்னா நீட்டோட PYQ முதற்கொண்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். நீட்டாக இருக்கட்டும், போர்டு எக்ஸாமாக இருக்கட்டும், இதோட PYQ கொஸ்டின்ஸ்லாம் நான் சால்வ் பண்ணி உனக்கு டீச் பண்ணுவேன். ஓகே? ஸோ அதை பேஸ் பண்ணி உனக்கு என்னது ப்ராக்டிஸ் ப்ராப்ளம், எதுக்காகனா நீ இன்னும் பெட்டராக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது டெய்லி ப்ரொவைட் பண்ணுவேன். இதோட சொல்யூஷனும் உனக்கு கூடி சீக்கிரமாக வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா என்னோட நோட்ஸு. ஸோ நான் டீச் பண்ணுறப்ப வந்து மேபி நீ நோட்ஸ் எடுத்துருக்க மாட்டேன், கரெக்டாக இல்லையா? ஸோ நான் வந்து என்னோட நோட்ஸையும் ப்ரொவைட் பண்ணிடுவேன். நீ அந்த நோட்ஸை வச்சு உனக்கு ஓன் நோட்ஸ் வேணால் எழுதிக்கலாம். ஸோ ஓன் நோட்ஸ் எழுதுறது தான் பெஸ்ட்டு, அதில் எந்த மாற்றம் கருத்து இல்லை. பட் எனக்கு வந்து உங்கள் நோட்ஸே ஓகே ப்ரோ அப்படின்னா நீ என்னோட நோட்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இது பார்த்தோன்னா ஒரு லெக்சர் முடிய நான் உனக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். சரியா? இது தாண்டி சாப்டர் வைஸ் நோட்டும் கொடுத்துருவோம். சாப்டர் வைஸ் வந்து ஃபுல்லாக சம்மரைஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி அதுக்கு நோட்ஸ் கொடுத்துருவோம். ஸோ இதுக்கு பார்த்தோன்னா நம்மக்கிட்ட காம்படிஷன் நடக்கும். சரியா? ஒரு சாப்டர் முடிஞ்சோடனே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே ஒரு காம்படிஷன் மாதிரி நடக்கும். இந்த காம்படிஷனில் யாரோட நோட்ஸ் பெஸ்ட்டாக இருக்கோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் கிஃப்ட்டு நான் கொடுப்பேன். ஏன் சார்பாக ஏதாச்சும் கிஃப்ட்டு கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ இது வந்து லெசன் வைஸ் நடக்கும். ஸோ பெஸ்ட் நோட் எதுவோ அதை நம்ம எல்லாருக்குமே ஷேர் பண்ணி எல்லாருமே படிச்சுக்கலாம். ஓகே? ஸோ அந்த பெஸ்ட் நோட்டில் உனக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா தேவை நீ அதெல்லாம் இன்சர்ட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் டெஸ்ட் வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சாப்டர் வைஸ் டெஸ்ட் மட்டும் இல்லாமல் அதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுவேன். பொதுவாக வந்து நிறைய பேர் இப்போ யூடியூப்ல உனக்கு யாருமே நீ டெஸ்ட் எழுதுறேன்னு சொன்னால் அதை அனலைஸ் பண்ணுறது எப்படி அது மட்டும்தான் சொல்லியிருப்பாங்களே தவிர உன் கூட உட்காந்து யாரும் அனலைஸ் பண்ணவே மாட்டாங்க. பட் நான் பார்த்தேன்னா என்னோட ஒரு கிளாஸ் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா டைம் பார்த்து கூட உனக்கு, அதாவது நீ டெஸ்ட் எழுதியிருக்கியா, எதனால உனக்கு இவ்வளோ மார்க் கம்மியாகுது, நீ என்னென்ன தப்பு பண்ணுற, நீ ஜென்ரலாக பண்ணுற மிஸ்டேக் என்னென்ன, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு சொல்லுவேன். சரியா? ஸோ அப்போ பார்த்தனா நீ வந்து ப்ராப்பராக டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணி பழகிடுவேன். அந்த மிஸ்டேக்லாம் ஃப்யூச்சரில் வராது. ஸோ இதெல்லாம் நடக்கும். இதுக்கப்புறம் பார்த்தேன்னா சாப்டர் வைஸ் டெஸ்ட்டுக்கு அப்புறமேல் பார்த்தேன்னா சரி, ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். இதெல்லாம் ஸ்கூலில் கூட நடக்காது. ஓகே? நான் பார்த்தேன்னா ஃபிசிக்ஸை வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் கூட இல்லை ப்ராக்டிக்கலாக ஏதாச்சும் கொண்டு வந்து டீச் பண்ணுவேன். இது வந்து என்னோட கிராஷ் கோர்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு வேணா ஏதாச்சும் கிராஷ் கோர்ஸ் பார்த்து நான் அங்கங்கே பார்த்தேன்னா கிராஷ் கோர்ஸில் எனக்கு அவ்வளோ டைம் இருக்காது. பட் அதுலேயும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். இல்லை அப்படின்னா இந்த வெர்னியர் கேலிப்பர் கான்செப்ட் நான் டீச் பண்ணிப்பேன். வெர்னியர் கேலிப்பர் ஸ்க்ரூ கேட். ஸோ அதுக்காக பார்த்தோன்னா நான் இந்த போர்ட்லேயே டீச் பண்ணிப்பேன் வெர்னியர் கேலிப்பர் அண்ட் ஸ்க்ரூ கேட். ஸோ எனக்கு வேணா பாரு. சரி, பொதுவாக ஸ்கூலில் பார்த்தோன்னா ஃபார்முலா மட்டும் எழுதி முடிச்சிருவாங்க. பட் நான் பார்த்தேன்னா எல்லாத்துக்குமே சரியா ஏதாச்சும் முடிஞ்ச அளவுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்குறது, இல்லை ஏதாவது ஆக்டிவிட்டி பேஸ்டாக, இல்லை ஏதாச்சும் நல்ல எக்ஸாம்பிள் பேஸ்டாக பசங்களுக்கு எப்படி நல்லா புரியுமோ அதை வச்சு தான் ஒரு டீச் பண்ணுவேன். ஓகேயா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ப்ராக்டிக்கல், ஒன்று போர்டு ப்ராக்டிக்கலுக்கும் சரி, இதெல்லாம் ஸ்கூல்லேயே பண்ண மாட்டாங்க, கரெக்டாக இல்லையா? பட் நான் வந்து உன்னோட போர்டு ப்ராக்டிக்கலுக்கும் சரி, அடுத்து பார்த்தோன்னா சரி போர்டு ப்ராக்டிக்கலுக்கு எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டு அது எல்லாத்தையும் டீச் பண்ணுவேன். எஸ், எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் வீடியோ வந்து டீச் பண்ண வரும். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா போர்டு ப்ராக்டிக்கலுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாகவும் அடுத்து வந்து ப்ராஜெக்ட்டும் இருக்கும். 12th CBSE படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோன்னா ப்ராஜெக்ட்டும் இருக்கும். அதுக்கும் பார்த்தோன்னா நான் அதுக்கு ஐடியா கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன், அதெல்லாம் ட்ரை பண்ணுவேன். சரியா? முடிஞ்ச அளவுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ டோன்ட் வரி. அதுக்கும் நல்ல பாரு, இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. இந்த 3 பாயிண்ட்லாம் உனக்கு எங்கேயுமே கிடைக்காது. சரியா? நான் இது வந்து எழுதி கூட சொல்லுவேன். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா லெசன் முடிஞ்சதுக்கு அப்புறமேலே NCERTயோட புக் பேக் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டேட் போர்டோட புக் பேக் கொஸ்டினாக இருக்கட்டும் சரி, எக்ஸாம்பிள் கொஸ்டின்லாம் நான் வந்து கிளாஸ் லெக்சரில் இன்க்ளூட் பண்ணிடுவேன். சரியா? ஸோ புக் பேக் கொஸ்டினோட சொல்யூஷன்ஸையும் நான் உனக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகே? டெஸ்ட்டு பார்த்தோன்னா மந்த்லி ஒரு தடவை உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். மந்த்லி ஒன்ஸ் வந்து டெஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அப்போ அந்த டெஸ்ட்டில் வந்து உன்னோட மார்க் எவ்வளோ அதை வச்சு நம்ம ஒரு தடவை அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது, நல்லா பாரு. அடுத்து பார்த்தோன்னா கிளாஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் தான் நான் எடுப்பேன். ஓகே? 1 day விட்டு 1 day. எதுக்காக 1 day விட்டு 1 day அப்படின்னா, ஒரு நாளைக்கு 11th கிளாஸ் இருக்கும், இன்னொரு நாளைக்கு 12th கிளாஸ் இருக்கும். ஸோ சப்போஸ் நீ வந்து ரிப்பீட்டர், அதாவது நான் 12th முடிச்சுட்டேன், நான் வந்து நெக்ஸ்ட் இயர் நீட் எழுத போகிறேன் அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 11th கிளாஸும் ஜாயின் பண்ணலாம், 12th கிளாஸும் ஜாயின் பண்ணலாம். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த வருஷம் 12th ஆனால் எனக்கு 11th வேணும், ஏன்னா 11th சுத்தமாக படிக்கவே இல்லை. அப்போ நீ வேணால் 2 கிளாஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா, 11th தனியாக படிச்சுக்கோ, 12th தனியாக படிச்சுக்கோ. ஸோ மற்றவங்க என்ன பண்ணுறது, எங்களுக்கு 11th மட்டும் போதும், இல்லை எங்களுக்கு 12th மட்டும் போதும்னா டைம் எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீ வந்து நடத்துனதை திரும்பி உட்காந்து படிக்கணும். சரியா, ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி எப்படி வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், நோட்ஸ் எப்படி பெட்டராக பண்ணணும், இதுக்கு ஆல்ரெடி வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் கிளாஸில் பார்த்தோன்னா நானே அப்பப்போ செக் பண்ணுவேன். சரியா, ஸோ அது பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இது எல்லாமே இங்கே நடக்க போகுது. சிலபஸை பார்த்தோன்னா நான் ஜான்வரிக்கு முன்னாடியே முடிச்சிருவேன். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் பண்ணி நம்ம சிலபஸ் ஜான்வரிக்குள்ளே முடித்து அடுத்து பார்த்தோன்னா நம்ம ரிவிஷன் கொடுத்து உனக்கு நல்ல மார்க் கண்டிப்பாக வந்துடும். சரியா, ஸோ நல்ல மார்க் வந்துடும், உனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், எஸ் என்னால் கிளியர் பண்ண முடியும். ஸோ என்னோட கிளாஸ் பார்த்தா தெரியும். ஓகே, சரி, ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெசன் எடுத்துக்குவோமே, நீட்டில் இருக்க அவ்வளோ கொஸ்டினை நான் சால்வ் பண்ணி வச்சு, இப்போ ஒரு கிளாஸ் தான் 8 லெக்சரு, நீட்டில் கேட்ட கொஸ்டினாக இருக்கட்டும், புக் பேக் கொஸ்டினில் நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்தாச்சு, எக்ஸாம்பிள் கொஸ்டின் போட்டாச்சு, மாடியூலில் இருக்க சரியா 2-3 ஹை இன்ஸ்டியூட்டோட மாடியூல்ஸில் இருக்க கொஸ்டினை சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ உனக்கு பார்த்தோன்னா ஆமாம் அதையும் நான் சேர்க்கவே இல்லை. சரியா, ஸோ நான் மாடியூல் உனக்கு கொடுப்பேன்ல, மாடியூலோட சொல்யூஷன் வீடியோ இதுவும் உனக்கு கிடைக்கும். சரியா, மாடியூலோட சொல்யூஷன் வீடியோ உனக்கு கிடைக்கும். ஸோ நீ அதுவும் பார்த்துக்கலாம். ஓகே, இதனால ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இதில். ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து எப்படி பே பண்ணுறது, இல்லை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு டவுட் இருக்கும். சரியா, ஸோ பே பண்ணுறதுக்கும் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து கீழே டெலிகிராமோட லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த இயர் ஆஸ்பிரண்ட்டோ, நீங்கள் வந்து 2022 ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா 2023 ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும், கீழே என்ன இருக்கும், லிங்க் அவைலபிளாக இருக்கும் டெலிகிராமோடது, அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கஷன் லிங்க் இருக்கும். சரிங்களா, டிஸ்கஷன் லிங்க் இருக்கும், அந்த டிஸ்கஷன் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து பே பண்ணுறதுக்கு என்னோட கூகுள் பேயோட யூபிஐ ஐடி ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கே போயிட்டு எனக்கு காசு பே பண்ணிடலாம். பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புனா போதும். நான் வந்து இதுக்காக ஸ்பெஷல் குரூப் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுறேன். ஓகே, நீங்கள் அங்கே வந்து உன்னோட நோட்ஸு இது எல்லாமே இப்போ நான் சொன்ன பார்த்தி இது எல்லா மெட்டீரியல் உனக்கு அங்கே அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 500 rupees ஃபீஸு. சரியா, பர் மந்த் 500 rupees ஃபீஸு. 11th மட்டும் 500, 12th வேணும்னா 12th 500. ஸோ இதுதான் ஃபீஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 500 rupees பர் மந்தில் தான் உங்களுக்கு இவ்வளோமே நடக்க போகுது. ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸை பே பண்ணுற மாதிரி இருக்கும். பர் மந்தில் கொஞ்சம் முன்னாடி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் வீக் ஆஃப் இதுக்குள்ளே பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஃபீஸோட ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் எனக்கு மெசேஜோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டில் அனுப்புனா போதும். ஓகே, நாங்கள் பே பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி. ஸோ நான் வந்து உங்களை வந்து இன்னொரு குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டுருவேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோன்னா சப்போஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸை கண்டிப்பாக கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவேன். டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஃபீஸ் வந்து நிறைய வாங்கணும்னு ஆசைலாம் இல்லை. ஆக்சுவலி இதுவே நிறைய இல்லை. சரியா, ஸோ 500 ரூபாலாம் ரொம்ப அதிகம் சார். எங்கள் ஊரில் வந்து நான் 200 ரூபாய்க்கெலாம் படிச்சிருக்கேன். நல்லா பார்த்தா அந்த காலம் முடிஞ்சு வச்சு. இப்போ பார்த்தோன்னா நீட்டுக்கு நீ கிளியர் பண்ணணும். சரியா, ஸோ நீட்டுக்கு வந்து நல்லா பார்த்தோன்னா இந்த மாடியூல்ஸ் இருக்குது பார்த்தியா, இந்த மாடியூல்ஸோட ரேட்டே நீ போய் வாங்குறேன்னா 5000 வரைக்கும் வரும். பட் நான் பார்த்தோன்னா உனக்கு ஃப்ரீயாக டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருவேன். சரியா, ஸோ 5000 ரூபாய்க்கு மேலே போக போகுது. நீ வந்து என்கிட்ட இப்போ ஸ்டார்ட் பண்ணி மிஞ்சி போனால் ஃபெப்ரவரிக்கு படிக்க போகிறேன். கரெக்டாக இல்லையா, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி நீ கொடுக்க போகிறது பார்த்தோன்னா 3500 ரூபா. பட் அதை விட காஸ்ட்லியான மாடியூல்ஸே உனக்கு கொடுத்துருவேன். இவ்வளோ ப்ரொவிஷன் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தோன்னா நம்மளோட ப்ரொசீஜர். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் ஃபீஸை கம்மி பண்ணுவேன். சரியா, ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்க்குறது உன் கையில் இருக்குது. ஸோ நீ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்தனா ஃபீஸ் வந்து கம்மியாகும் உனக்கு. அது இல்லாமல் பார்த்தோன்னா சப்போஸ் நீ இந்த வீடியோவை யாருக்காச்சும் ரெஃபர் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, அடுத்து நீ சொல்லி அவங்க டியூஷனை ஜாயின் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க எந்த மந்தில் ஜாயின் பண்ணுறாங்களோ அந்த மந்தில் 10% ஓகே உன் ஃபீஸ்லேருந்து 10% கம்மி பண்ணிக்குவேன். ஓகே, எனக்கு 10% கம்மி பண்ணி ஃபீஸ் பே பண்ணால் போதும். ஓகே, சப்போஸ் யாராச்சும் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறாங்கன்னா உன் ஃப்ரெண்டாக இருக்கலாம். அப்போ நீ அவங்கள்ட்ட போய் சொல்லு, சப்போஸ் நீ வந்து ஜாயின் பண்ணுறேன்னா என்னோட ரெஃபரல் யூஸ் பண்ணிக்கோ. ஸோ அவனுக்கு 10% உனக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரியா, ஸோ இது தெரியும் தானே, இந்த நிறைய ஆப்பில் இருக்கும்ல, அதே ப்ரொசீஜர் தான் எங்கேயும். 10% டிஸ்கவுண்ட் வந்து உனக்கும் கிடைக்கும், உன் ஃப்ரெண்டுக்கும் கிடைக்கும். அப்போ நீ வந்து வேணால் யாரையாச்சும் ரெஃபர் பண்ணால் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீ 5 ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபர் பண்ண வச்சுக்கோ, உன்னோட ஃபீஸ் வந்து பாதி ஃபீஸ் காணாமல் போயிடும். சரியா, ஸோ இதை நான் சொல்ல நினச்சேன். இதோட பார்த்தோன்னா உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. சரியா, ஸோ ஜாயின் பண்ணு,
கண்டிப்பாக நீ என்ஜாய் பண்ணி ஃபிசிக்ஸ் படிப்பேன். ஸோ நான் ஃபீஸ் வந்து பர் மந்த் கணக்கில் தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். சப்போஸ் உனக்கு ஒரு மாதத்துக்கு அப்புறமேலே இல்லை நடத்துறது பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீ கண்டிப்பாக தாராளமாக டிஸ்கண்டினியூ பண்ணலாம். பட் நீ கண்டிப்பாக பண்ண மாட்டேன், அது வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னோட டீச்சிங் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரியா? தேங்க்யூ.